ஆக்சுவலா இப்ப சமீபத்துல திருச்சி ஸ்ரீதர் ஒரு மேடையில பேசும்போது டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ரெட்ரோ விட அதிகமா பண்ணிருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. அது வந்து ஒரு தவறான தகவல். இன்னொன்னு நீங்க படமாவே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட படம். இது வந்து ஒரு பிகினிங்ல இப்பதான் ஒரு மாதிரி என்ன மாதிரி சொல்றது, ஒரு ஃபீல் குட் மூவி அவ்வளவுதான். இதையும் அவ்வளவு பெரிய கமர்ஷியல் படத்தையும் நீங்க முதல்ல ஒன்னா ஒரே தட்டுல வைக்கவும் முடியாது. சரி, இப்ப சூர்யாவுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் அவருக்கான ஓப்பனிங்லாம் இந்த படத்துக்கு இருந்துச்சான்னா கிடையாது இல்லையா? ஸோ அதனால அவர் ஏதோ ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டு போயிட்டார். அன்னைக்கு உள்ளபடியா வந்து அவுட் ஆஃப் தியேட்டர்கள் வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வித்துருக்கு. ஓடிடி, சேட்டலைட்டு, இந்தி ரைட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வித்து தான் அவங்க வந்து டேபிள் ப்ராஃபிட்டே வந்து, அதாவது ரிலீஸுக்கு தியேட்டர்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பெரிய அளவு வித்து ஒரு பெரிய ப்ராஃபிட்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால கார்த்திக் சுப்புராஜ் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதா தகவல். அவருடைய உதவி இயக்குநர்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ இப்போ சுற்றுலா கூட போயிருக்கிறதா சொல்றாங்க. அதாவது இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம், அங்கே ஹாப்பியா இருக்கலாம்னு அவர் கிளம்பி போயிருக்காரு. ஸோ அதனால இப்போ சூர்யாவுக்குன்னு கான்ஸ்டன்டா ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு. அங்க வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை அவங்க நிர்ணயம் பண்றாங்க. இப்ப இன்னைக்கு பூஜை போட்ட படத்தை கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய்க்கு அவங்க வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல். அதே ரேட்டுக்கு கிட்டத்தட்ட இந்த படத்தையும் வாங்கியிருக்காங்க. அப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை 80 கோடிக்கு ஓடிடியில் வாங்குவாங்களா? அப்ப நீங்க எல்லாத்தையும் தானே பார்க்கணும். வெறும் தியேட்டர்களை மட்டும் வச்சுட்டு ஒரு கருத்து சொல்ல முடியாது. அப்படி தியேட்டர்கள் வச்சா கூட டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து 50 நாள் ஓடி கலெக்ட் பண்றது இந்த படம் வந்து ஒரு வாரத்துல கலெக்ட் பண்ணிருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து நீங்க கம்பேர் பண்ணவே முடியாத ஒரு படம். அவர் என்ன கணக்குல கம்பேர் பண்ணான்னு நமக்கு தெரியல. ஓகே, இருந்தாலும் உண்மையான வச்சுன்னா ரெட்ரோ அப்படின்னு கட்டாயமா அதுல எடுத்துக்கலாம்.